வணக்கம் தமிழகம். வணக்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் லொடுக்கு பாண்டிக்கு இந்த பேச்சு. ஐயா, 3 மாவட்டத்துலேயும் போலீஸை மாற்றி மாற்றி போட்டு டியூட்டி அடிக்க, மதுரைக்கு அடிக்க, திருச்சிக்கு அடிக்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஒவ்வொரு எந்தெந்த லிமிட்டில் இருக்க அந்தந்த போலீஸுக்கு நீங்கள் டியூட்டியை மாற்றி மாற்றி ரெஸ்ட்டு விடாமல் அடிக்க. இதில் வாரத்தில் வர விடுமுறை இங்கே அந்த விடுமுறையும் சரியாக கொடுக்க முடியுங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க. நேற்று நாங்குநேரி பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போலீஸு டிக்கெட் கேட்டுருக்கா. அவர் என்ன அந்த சார் என்ன சொன்னாங்கன்னா, டிக்கெட் இல்லை, நான் டியூட்டிக்கு போகிறேன் சார், டியூட்டி யூனிஃபார்மில் இருக்காங்க. ஏன் அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது, அதுக்கு டிக்கெட் ஏன்னு சொல்லுது. அன்றைக்கி நான் நாகர்கோவிலேருந்து வள்ளியூருக்கு வரேன். கண்ட்ராக்டர் ஒருத்தர், சார் நான் கண்ட்ராக்டர் தாங்க, ஏன் ஃப்ரீயாக விடுதா? அப்போ கண்ட்ராக்டர்னா உனக்கு என்ன? அவன்கிட்ட டிக்கெட் வாங்க வேண்டியது. நான் அவன் யூனிஃபார்மில் இருக்கேன், மப்பில் தானே இருந்தான். அப்போ ஏன் டிக்கெட் எடுக்கல? நீ வாங்க சொல்லலை. இது மட்டும் ஏன் போலீஸுக்கு மட்டும் ஏன் கேட்க? தமிழ்நாட்டில் குறைஞ்ச சம்பளம் போலீஸுக்கு தான். இது நான் எங்கேயும் சொல்லுவேன். நீங்கள் அடிமட்டமாக போலீஸை வைக்காங்க. போலீஸ் மாதிரி நடத்துங்க, கெத்தாக இருக்கும். போலீஸை சாப்பிடாமல் பொண்டாட்டி பிள்ளைலாம் ரோட்டில் விட்டுட்டு போகுது, போலீஸ் தானே போகுது. ஒரு இடத்துல வெட்டு புத்து கிடந்தால் போலீஸ் தானே போகுது. கண்டக்டர் காத்து கிடக்கும், அப்போ அவனுக்கு மட்டும் ஃப்ரீயா? போக்குவரத்து துறை அமைச்சர் லொடுக்கு பாட்டி உங்களுக்கு தான். அதனால் போலீஸுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஃப்ரீன்னு கொடுங்க. ஐடி கார்டு காட்ட சொல்லுங்கள். எல்லா போலீஸும் காட்டும். காட்டலைன்னா நம்ம அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கலாம். எல்லா போலீஸும் ஐடி கார்டு வச்சுருக்காங்க, நேர்மையான இதாக இருப்பாங்க. புரிஞ்சதா? அதனால் போலீஸை சீப்பாக நினைக்காங்க. போலீஸ் இல்லைன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்மளாம் போலீஸை பார்த்து கையெடுத்து கும்பிடணும். ஒரு சில போலீஸ் தப்பாக இருக்கலாம், அதை நான் பெருசுப்படுத்த விரும்பலை. போலீஸாக நடத்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். என்னடா செல்லில் பேச நினைக்காங்க. நான் நேர்லேயும் பேசிவிடுவேன். எந்த சேனல் வந்தாலும் நான் அப்படி பேசுவேன். சரியா? அதனால் போலீஸுக்கு ஏதோ இப்போ காசு கொடுத்தா போகணுன்னு சொன்னாங்களாம். 22,000 சம்பளத்தில் 4 நாள் நீ டியூட்டி போய்ட்டு அடிப்பேன், 400 சம்பளம் போவான். அப்போ எவ்வளோ ஆச்சு? 19,600 தான் கிடைக்கும். வீட்டு வாடகை 2,500 கொடுப்பான். தண்ணி புல் 500 கட்டுவான். கரண்ட்டு புல் 1,500. கரண்ட்டு புல் வேறு ஏற்றிட்டிய. அப்போ எங்கேயாச்சுவான்? ஒரு லோனு போட்டால் கட்ட முடியுமா? ஒழுங்காக ரத்து பண்ணுங்க. லொடுக்கு பாண்டி அமைச்சர் லொடுக்கு பாண்டி அவர்களே, இதை ரத்து பண்ணும். நல்லா இருப்பார். போலீஸுக்கு போலீஸ் பவர் கொடுங்க. அவ்வளோ மாவட்டத்தில் ஃப்ரீ ஆக்குங்க. நான் எந்த சேனல்லையும் இதை போட்டு விடுவேன். நான் பயப்பட மாட்டேன். இது நேர்மை. இது நேர்மை. அந்த போலீஸ்காரன் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலையே. சார் நான் டியூட்டிக்கு தான் சார் போகிறேன். கரெக்டாக விவரமாக தான் பேசுனாங்க. அதுக்காக அவரை பிடிச்சி அப்படி போட்டு இப்படி போட்டுன்னு அவர் போட்டனால அவர் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? அவ்வளோ கண்டக்ட் பண்ண எவனாவது நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். இல்லை ஒரு இங்கேருந்து கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும் போறிய, ஹோட்டலில் விடுதிய, ஹோட்டல் நல்ல உணவாக கிடைக்கி. அவ்வளோ கண்டக்டுக்கு 50, 100 வாங்கிட்டு தானே பாக்கெட்டில் தானே வைக்க. சீரட்டு வாங்கிடுது, முட்டை அவ்வளோ தீனு பண்டமாக வாங்கிடுது. அப்போ எங்கே துட்டு தானே எடுத்து நீத்துங்க. நீ எனக்கு நேர்மையாக இருக்கியா? ஒரு வண்டி லக்கேஜ் வந்துன்னா பாதி நீ டிக்கெட்டு கழிச்சு கொடுக்காம இருக்கா? இந்த போலீஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்த உனக்கு என்ன? லொடுக்கு பாண்டி, நீ இதை உடனே போலீஸு ஃப்ரீயாக பயணம் செய்யலாம். 100 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒன்று போடு. இல்லை சென்னை வரனாலும் போடு. தமிழ்நாட்டுக்குள்ளே தானே போலீஸ் போகுது. நான் ஆந்திரா கர்நாடகா போகுது. ஃப்ரீ பண்ணு. நன்றி, வணக்கம்.